ஏசியா கப்ல தன்னுடைய முதல் மேட்ச் ஆடி முடிச்சுட்டாங்க இந்தியா. நெறைய பேருக்கு இந்தியா ஒரு மேட்ச் ஆடுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த டோர்னமெண்ட் ஆனது விளம்பரப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்தியா குரூப்ல இந்தியா, ஓமன், யுஏஇ, பாகிஸ்தான் 4 டீம் இருக்கு. இதுல முதல் போட்டியா யுஏஇ கூட நம்ம ஆடியிருந்தோம். அந்த மேட்ச்ல யுஏஇவ படுக்க போட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சரியா ஆடவே இல்ல. அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டாங்க இந்தியா. ஓப்பனர்ஸான அலிஷன் ஷராபுவும், கேப்டன் முகமது ஹஷிமும் நல்லா ஆடியிருந்தாங்க. அவங்கள தவிர வேற யாருமே யுஏஇக்காக நல்லா ஆடவே இல்ல. அதனால 57க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. சிவம் தூபே அதிசயமா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்தியா எப்பவும் போல நல்லா ஆடி ஜெயிச்சுட்டாங்க. அபிஷேக் சர்மாவும் புரட்டி எடுத்துட்டாரு. சுப்மன் கில்லும் புரட்டி எடுத்துட்டாரு. ஸோ ஈஸியா இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. அதனால மேட்ச்சுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள சொல்றேன். சஞ்சு சாம்சன் எந்த இடத்துல ஆடுவாரு? சஞ்சு சாம்சன முதல்ல ஆட வைப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர ஒரு கீ பிளேயரா பார்க்குறோம். அதனால இந்தியா டீமுக்குள்ள அவர் எப்பவுமே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில ஓப்பனரா இல்லாம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இந்த ஒரு மேட்ச்ல அவர் ஆடியிருந்தாரு. கீப்பராவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதனாலேயே சுப்மன் கில்ல வந்து ஓப்பனரா போட்டாங்க. சுப்மன் கில்லும், அபிஷேக் நாயரும் தான் ஓப்பனிங்கா இறங்கியிருந்தாங்க. இதில சுப்மன் கில் "கிடைச்சிட்டான்டா ஒரு மாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇ போட்டு பொளக்க ஆரம்பிச்சுட்டாரு. 9 பாலுக்கு 20 ரன் சம்திங் அடிச்சிருந்தாரு. அதே மாரி ரிங்கு சிங் பதிலா சிவம் தூபே ஸ்குவாட்குள்ள இருந்தாரு. ஹர்திக் பாண்டியா ஸ்குவாட்குள்ள இருந்தது நெறைய பேருக்கு மகிழ்ச்சிய குடுத்துச்சு. எனக்கும் சேர்ந்து. மேட்ச்சுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு. சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுவாருன்னா, சித்திக் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் வந்துட்டு லைட்டா கிரீஸ விட்டு வெளிய நின்றுப்பாரு. அவர் பால மிஸ் பண்ணிருவாரு. மிஸ் பண்ணதுக்கப்புறம் கேஷுவலா நின்னுட்டுருப்பாரு. அப்ப சஞ்சு சாம்சன் பால ஸ்டெம்புல அடிச்சுருவாரு. அத பார்த்த உடனே அவர் கிரீஸுக்கு வெளிய நின்னதால அவுட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. இருந்தாலுமே சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணுவாருன்னா, அம்பயர் கிட்ட போயி, "நாங்க அப்பீல வித்ட்ரா பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "அது நாட் அவுட் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நாட் அவுட்ன்னு வாங்கிருவாரு. ஸோ இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ பாராட்டியே ஆகணும். அவங்க கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அத நம்ம வேணும்னே கலாய்க்கிற மாரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முடிவ சூரியகுமார் யாதவ் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல கேப்டன் அவர்தான். சுப்மன் கில்ல கேப்டனா போட்டுறாதீங்க. அடுத்து பாகிஸ்தான் கூட 14ஆம் தேதி மேட்ச்சு, ஓமன் கூட 19ஆம் தேதி மேட்ச்சு. இந்த மேட்ச்லாம் நீங்க பார்ப்பீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.